இந்த வீடியோ மெயினா யாருக்காக அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்காக. ஒரு சில பெர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு யாரையாவது தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொண்ணு பின்னாடியே அவன் அலைஞ்சிருக்க மாட்டான். சும்மா போய் சைடு கிட்ட அடிக்க போயிருப்பான். ஆனா அவன பிடிச்சு போக்சோலயோ ஏதோ ஒரு கேஸ குடுத்து தூக்கி உள்ள போட்டுருவாய்ங்க. ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு அந்த பையன் வெளிய வருவான். அவன் தப்பு பண்ணாதவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நாமளும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, அவனுக்கு எத குடுத்து ஈடுகட்ட போகுது? இப்போ ஒரு 22 வயசுல அவன் உள்ள போறான்னு வச்சுப்போம். ஒரு 40 வயசுல அவன் வெளிய வரான், தப்பு பண்ணல அப்படின்னு தெரியுது. ஸோ, நம்ம என்ன பண்றோம்? அவனுக்காக என்ன பண்றோம்? ஆக்சுவலா என்ன ஸ்டெப் எடுக்கும் அவனுக்காக? அவன் கல்யாணம் பண்றது போச்சு. அவன் வாழ்க்கையில சம்பாதிக்கிறது போச்சு. அவன் இளமை காலம் போச்சு. அதுக்கப்புறம் முதுமை தான். அவனால பெருசா ஓடி ஓடி சம்பாதிக்க முடியாது. ரொம்ப பெருசா சஸ்டெயின் பண்ணி வாழவும் முடியாது. எங்க போனாலும் ஜெயிலுக்கு போனவன்னு சொல்லி ஒரு பேர் வேற இருக்கும். இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆகும்போது கொட்டெழுத்துல போட்டுருவான். ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுவான். அவன் அரெஸ்ட் இப்படி இப்ப தப்பு பண்ணனால அந்த பையன் அரெஸ்ட் அப்படின்னு போடுவான். அதே தான் அவன் தப்பு பண்ணாதவன், நிரபராதி அப்படின்னா, ஏதோ ஒரு கடைசி பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன ஓரத்துல கொண்டு அவன் பேரை போட்டு இவன் தப்பு பண்ணல, ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி செக்யூர்ல ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பான். தப்பு பண்ணா தப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா பெருசா போட தெரிஞ்ச இதே அவனுங்களுக்கு தப்பு பண்ணல அப்படின்னு தெரிஞ்சா செக்யூர்ல போட்டு முடிச்சு விட்டுருவானுங்க. அவ்வளவுதான். யாருக்கோ ஒரு நியூஸ் போட்டிருக்கோம். அது அதோட முடிஞ்சுச்சு. ஆனா அந்த பையனோட லைஃபோ அந்த பொண்ணோட லைஃபோ என்னது? அவ்வளவுதான் முடிஞ்சது. நாம அவனுக்காக என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பையன் சரி தப்பு பண்றான் அப்படின்னு தெரியுது. அவனை பிடிச்சு உள்ள போடுறாங்க. அது ஃபேர். அவன் தப்பு பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்குது. அது ஃபேர். ஓகே. நியாயம். ஆனா தப்பே பண்ணாதவன் ஒருத்தன் லாக் ஆகுறான். அவனை பிடிச்சு உள்ள போடுறாங்க. அவனோட 10 வருஷமோ 20 வருஷமோ அவன் ஜெயில்ல இருக்கான். திரும்ப அவன் நிரபராதின்னு சொல்லி வெளியே வரான். அப்போ அவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? என்ன கொடுக்குறோம்? அவன் லைஃபே அதோட முடிஞ்சுது. அவனோட ஏதோ மனுஷனா பிறந்திருக்கான் ஒரு உயிர். ஆனா அவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே கிடையாது. அவன் லைஃப் அதோட க்ளோஸ் ஓவர். இப்போ அடுத்த பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களோட செயினா இருக்கான், இல்லைன்னா அவங்கள ரேப் பண்றான், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுறான். அவன் நல்லா மாப்பிள்ளை மாதிரி ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். ஆனா இந்த பாதிக்கப்பட்டவங்க செயின் அவனால போச்சு. இல்ல அவங்க செயின் அறுக்கும்போது கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவங்க உயிரும் போயிருது. இவன் மாப்பிள்ளை மாதிரி ஜெயில போய் உட்காந்துக்கிறான். ஒரு 6 மாசத்துலயோ, ஒரு வருஷத்துலயோ, ஒரு 5, 6 வருஷத்துலயோ வெளியே வரான். ஆனா அவங்க அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கோ, அந்த பொண்ணோட உயிர் போச்சோ, அதுக்கு என்ன நியாயம்? என்ன குடுக்க போறோம்? அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? ஏதோ ஒரு ஃபைன கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இல்ல இவனுக்கு பெரிய அளவுல ஃபைன் போட்டு அந்த காசை வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு குடுக்கலாம். குடுக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அப்படி பண்ணலாம். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அவன் வாரான் ஃபைன கட்டிட்டு ஃபைன கட்டுறானோ, உள்ள போறானோ, உள்ள போயிடுறான். அந்த உயிர் போனதுக்கு என்ன இது? நம்ம என்ன விலை கொடுக்க போறோம்? என்ன பண்ண போறோம்? ஸோ அந்த பொண்ண ரேப் பண்ணியிருக்காங்கன்னா, அவன் ஜெயில்ல போயிடுறான். சரி ஓகே. இந்த பொண்ணோட நிலைமை? இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. ஸோ அதையும் எடுத்துட்டு வரணும். அதை பத்தியும் பேசணும். சும்மா எதுக்கோ விவாதம் நடத்துறாங்க, கத்துறாங்க கடந்து 5, 6 பேர் கடந்துக்கிட்டு சீட் அடக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இதுக்கோ, ஒரு நல்ல இதுக்கோ, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காகவோ, அதை பத்திலாம் விவாதம் பண்ண மாட்டாங்க. ஏன் பெரிய அளவுல இப்போ லாயருக்கு படிக்காதவங்களுக்கு கூட சட்டம் தெரிகிற மாதிரி மக்களுக்கு ஏன் அவேர்னஸ் கொடுக்க மாட்டீங்க? மேக்சிமம் ஒரு நியூஸ் சேனல்லையோ, ஏதோ ஒரு சேனல்லையோ அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஒரு டிபேட் நடத்த மாட்டீங்க? ஒரு நாய்க்கு ஒரு டாகிக்காக டிபேட் படுத்துற 5, 6 பேரை கூட வச்சுக்கிட்டு டிபேட் ஷோலாம் நடத்துற நீங்க, ஏன் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்காகவோ, இல்ல அவங்க சைடுலயோ நின்னு ஒரு டிபேட்டோ, ஒரு ஷோவோ அவங்களுக்காக பேசுறதோ ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன்னா நீங்க பாதிக்கப்படல. அதனால உங்களுக்கு தெரியல. அதோட வலியும் தெரியாது. உனக்கு இந்த மொத்தமா இந்த தமிழ்நாட்டுக்காரங்களோ, இந்த மனுஷ பயலுகளே இப்படிதான். அவனுங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் அவன பாட்டுக்கு அலைவானுங்க, ஜாலியா திரிவானுங்க. ஆனா அவனுங்களுக்கு பிரச்சனை வர்றப்போ குதிப்பானுங்க.
அந்த பிரச்சனை வர்ற பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதுக்காக நம்ம முன்னாடியே என்ன பண்ணணும், அதை பத்தி யோசிக்க மாட்டானுங்க. அவன வீட்டுல வர்ற வரைக்கும் அவனுக்கு ஜாலியா அவனுக்கு நக்கலா தான் தெரியும். இப்போ நான் பேசுறது கூட நிறைய பேருக்கு நக்கலா தெரியலாம். சும்மா என்னத்தையோ இருந்து உளறிட்டு கிடக்கான்னு தெரியலாம். ஆனா இது நம்மளோட பிரச்சனைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃபியூச்சர்ல யாருக்கு வேணா வரலாம், என்ன வேணா நடக்கலாம். நீ என்ன கடவுளா உனக்கு பிரச்சனை வராம இருப்பதுக்கு? என்ன வேணா வரலாம். ஆனா அதை முன்னாடியே நம்ம எப்படி தடுக்க போறோம், அதுக்காக நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், அட்லீஸ்ட் சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்கோமா? இந்த இந்த வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த வருஷம் இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், ஒரு சட்ட ரீதியாவோ இல்ல நாமளோ எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணலாம், ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கலாங்க. யாருமே அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க மாட்டேங்களோ அப்படின்னு தான் தோணுது. மேக்சிமம் ப்ராப்ளம் வருது, அந்த நேரம் நம்ம குதிக்கும், அதோட முடிஞ்சது. 10ஆம் நாள் மறந்துடும், சோலி முடிஞ்சது. பொள்ளாச்சி பிரச்சனை, தர்மசாலா பிரச்சனை, ஓவர். ஸோ எத்தனையோ பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. நம்ம அதை பற்றி நமக்கு ஏதோ ஒரு நியூஸ் அவ்வளோதான், சும்மா கேட்போம், காது வாக்கில் எவனோ சொல்லிட்டு போவான். ஒரு சில பேர் எமோஷன் ஆகி பேசலாம் அந்த நேரம். ஆனால் அது அதோட முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், ஒரு 2 நாள் பேசுவோம், மிஞ்சி போனால் சோசியல் மீடியாஸ்லாம் ஒரு வாரம் கூட தாங்காது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. வேற ஏதாவது டாபிக் வந்துடும், மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த பாதிக்கப்பட்டவங்களோட லைஃப் நமக்கு ஒரு நியூஸு, நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக, வாழ்நாள் ஃபுல்லாக அதோட வலி இருக்கும். ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியே. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ரொம்பவே கொடுமை அனுபவிக்கிறது மலைவாழ் மக்கள் தான்ப்பா. கடவுளே என்ன கஷ்டப்படுறாங்க பாவம். உண்மையிலே சொல்ல போனா அவங்களாம் கேட்டால் நேக்ஸ் விளக்கு கும்பல், அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. விளக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. அவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நாமளும் பெருசாக கண்டுக்க மாட்டோம், அதான் உண்மை. சும்மாவே கண்டுக்கிட மாட்டோம். அந்த கோஷ்டி அப்படின்னு சொன்னோன்னே அறவே போச்சு, மீடியா வெளிச்சத்துலேருந்து எல்லா இதுலையும் போயிடும். ஸோ போச்சு. அந்த மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். சும்மாவே அந்த செட் ஆஃப் மக்களை நம்ம அந்த அளவுக்கு கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அளவுக்கு நம்ம அவங்களோட கஷ்டத்தையோ அவங்க படுற துயரத்தையோ நம்ம பெருசா அதை வெளிச்சத்துக்குள்ள கண்டுக்கிறதோ இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு தெரியறதும் இல்லை, யாரும் தெரியப்படுத்துறதும் இல்லை, அதான் உண்மை. ஸோ அந்த செட் ஆஃப் மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் நமக்கு தெரியவே தெரியாது. இன் ரியாலிட்டியில அந்த மக்கள் படுற கஷ்டங்களை அவங்க சொன்னாதான் தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பக்கமே வச்சிருக்காங்க, அதான் உண்மை. அங்கே உள்ள பெண்கள்லாம் என்ன படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இந்த பைலட்டுக்கு என்ன சொன்னாலும் புரியவும் புரியாது.